கூடிய சீக்கிரமே உங்கள் தொழிலில் உரிய போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 26, 1986 அப்போ வந்து ஒரு சேஃப்டி டெஸ்ட் நடத்தினாங்க. எங்கன்னா செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ல வந்து ஒரு சேஃப்டி டெஸ்ட் நடத்தினாங்க. இந்த செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான் எங்க இருக்குன்னா உக்ரைன் பக்கத்துல பிரியாபத் அப்படிங்கிற ஒரு சிட்டியில இருக்கு. இந்த பிரியாபத் சிட்டியே வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ல வேலை பார்க்குற நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அப்புறம் வந்து கீழே வேலை பார்க்குற எல்லாருக்காகவும் அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கு மெயினாக வந்து அவங்களோட ஃபேமிலி கூட வந்து அவங்க வந்து வாழ்றதுக்காக தான் இந்த பிரியாபத்ங்கிற ஒரு சிட்டியவே அவங்க உருவாக்குனாங்க. இந்த பிரியாபத் சிட்டியில வந்து 50,000 பேர் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே என்னாச்சு, அந்த சேஃப்டி டெஸ்ட் எதுக்கு நடத்தினாங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான் எதுக்குன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இந்த யுரேனியம் 235ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளானோட வேலை. ஓகே, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சேஃப்டி டெஸ்ட் நடத்துறாங்க. எதுக்கு அப்படின்னா இஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபெயில்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி இருந்தா இந்த நியூக்ளியர் பவர் பிளான் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இந்த வேலை பார்க்கறது மூலமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். டவுனுக்கு, சிட்டிஸ்க்கு, எல்லா இடத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, பாஸ் ஆகும். இதே எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் வந்து இதுக்கும் திரும்பி வரும். ஸோ தட் இது ரன் ஆகுறதுக்காகவும் திரும்பி வரும். இஃப் ஏதாச்சும் ஒரு காரணமா அந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆஃப் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து நிறுத்தப்படுது அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி வந்து வேலை செய்யுது, எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேஃப்டி டெஸ்ட் நடத்தினாங்க. பட் இங்கே இருந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து லிட்டரலாக வந்து டிஃப்ரெண்ட். அங்கே வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கண்ட்ரோல் ராடுன்னு ஒன்று இருக்குது. இது வெஸ்டர்ன் ரியாக்டர் வேற மாதிரி இருக்கும். இவங்க யூஸ் பண்ண ரியாக்டரில் இருக்கிற கண்ட்ரோல் ராடு வேற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இவங்களோட கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து டிப்பு வந்து கிராஃபைட்டால உருவாக்கப்பட்டது. பட் வந்து வெஸ்டர்ன் ரியாக்டர்ஸ்லாம் பார்த்தா அது வந்து கிராஃபைட் இருக்காது, கேட்மியம் மூலமாக உருவாக்கப்பட்டிருப்பாங்க இந்த ரியாக்டர்ஸ். இந்த ரியாக்டர்ஸோட கண்ட்ரோல் ராட்ஸ்ன்னு சொல்றது. இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரியாக்டருக்குள்ள நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூட்ரான்ஸ் தான் ரிலீஸ் ஆகும் ஃபிஷன் மூலியமா. இந்த நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிற நியூட்ரான்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் இந்த கண்ட்ரோல் ராட்ஸ். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரியாக்டர். ஓகேவா, ரியாக்டர் வந்து ஒரு காங்கிரீட் சீல் பண்ணப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள வந்து இந்த ரியாக்டர் இருக்கும். இந்த ரியாக்டருக்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய ராடு இருக்கும். என்ன ராடுனா யுரேனியம் 235ங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் மூலியமா உருவாக்கப்பட்ட ராடு இருக்கு. இந்த ராட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு ரியாக்டருக்குள்ள நிறைய ராடு வந்து வச்சிருப்பாங்க, நிறைய தண்ணி ஃபில் ஆகி போய் இருக்கும். இந்த ராடு வந்து ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் வந்து ஒரு ஃப்ரீ நியூட்ரான் இருக்கும். இந்த நியூட்ரான் வந்து இன்னொரு ராடு மேலே தட்டும் போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற யுரேனியம் 235 இது தட்டும் போது அந்த யுரேனியம் 235ங்கிற மெட்டல்ல இருந்து ரெண்டு விஷயம் செப்பரேட் ஆகும். ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து வெளிவரும். அண்ட் வந்து ரெண்டு மூணு நியூட்ரான்ஸ் கூட வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ இந்த நியூட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃபிஷன், நியூக்ளியர் ஃபிஷன். ஓகேவா, இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து என்ன பண்ணுன்னா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது நிறைய நியூட்ரான்ஸ் வந்து தட்டி இந்த ராடு மூலியமா தட்டி நிறைய நியூட்ரான்ஸ் வந்து உருவாயிடுச்சு. நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல இந்த ஹீட் வந்து என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கிற தண்ணி மூலியமா ஸ்டீமா போகும். அது ஸ்டீம் பபிள்ஸ். இந்த ஸ்டீம் பபிள்ஸ்க்கு பேர் தான் வந்து ஒய்டு. ஓகே, இந்த ஒய்டு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் ஒய்டு ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. இந்த ஒய்டு வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டீமுக்கு போகும். இந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டீமருக்குள்ள போயிட்டு இது என்ன பண்ணுன்னா அங்கே ஒரு டர்பைன் இருக்கும். அந்த டர்பைனை போய் சுத்த வைக்கும். இந்த டர்பைன் சுத்துல இந்த டர்பைனோட ஒட்டி ஒரு ஜெனரேட்டர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுக்கு நடுவில் வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்டோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை. ஸோ ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே கூலாண்ட் ஒன்று இருக்கும். ஸோ தண்ணி வந்து கூலான தண்ணி வந்து உள்ளே போகும். ஸோ தட் அதோட ஹீட் வந்து கம்மியாக அப்படியே லெவலாக வந்து பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இது நடக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா சேஃப்டி செக், அதாவது கரண்ட் வந்து இல்லாமல் போனால் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே தண்ணி கூலண்டாக தண்ணி வெளியில் போகுது இல்லை, அதாவது அதிகமாக இப்போ பவர் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணியை அவங்க டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் ராட்ஸ், நான் சொல்ல மாட்டேன். இந்த கண்ட்ரோல் ராட் வந்து என்ன பண்ணுன்னா இந்த உள்ள ஒரு ரியாக்டருக்குள்ள வந்து நிறைய நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல, இந்த நியூட்ரான்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் இந்த கண்ட்ரோல் ராடு. ஸோ தட் வந்து என்ன ஆகும், இந்த நியூட்ரான்ஸ் தான் போய் யுரேனியமை தட்டி அது வந்து நிறைய நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த நியூட்ரான்ஸ் வந்து இதை அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால அந்த ப்ராசஸ் வந்து உள்ள நடக்கிற அந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ மெதுவாக வந்து பவர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. இந்த ஒரு நியூக்ளியர் பவர் ரியாக்டர் வந்து ஷட் டவுன் பண்ணணும்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா கண்ட்ரோல் ராட்ஸையும் உள்ளே இறக்குவாங்க. ஸோ தட் வந்து எல்லா ராட்ஸும் வந்து நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ தட் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். இந்த ப்ராசஸ் தான் ஷட் டவுன் ப்ராசஸ்.
இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரியாக்டருக்குள்ள வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ராடு, அதாவது கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து எடுத்துட்டாங்க, டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதோட அமௌண்ட் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் கூலண்டோட தண்ணி வர்றதையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுல அதிகமாக வந்து பவர் ஹீட் ஜெனரேட் ஆகிட்டே இருந்துச்சு. பாசிட்டிவ் வைடு, அதாவது அதிக நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நியூக்ளியர் ஃபிஷன் நடக்க நிறைய நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. நிறைய நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது ஸ்டீம் வேப்பர்ஸ், அதாவது தண்ணி வந்து ஸ்டீமாக மாறி அது வந்து அதிகமாக போகும்போது அது வந்து பாசிட்டிவ் வைடு ஃபீட்பேக்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது மட்டும் அதிகமாக நடக்கவே கூடாது. தண்ணியும் போய் கூல் டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து சமமாக இருக்கும். பட் இது சமமாக இல்லை, ஏன்னா தண்ணியை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது ஸ்டீம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக டர்பைன் அதிகமாக சுத்த ஆரம்பிச்சுது. டர்பைன் சுத்த ஜெனரேட்டர் வந்து அதிக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அட்லாஸ்ட் ஒரு டைம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிக ஹீட் கிரியேட் ஆயிடுச்சு, அதிகமான ஹீட் கிரியேட் ஆயிடுச்சு. அவங்களால நியூக்ளியர் ஃபிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு வந்து ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணாங்க, அதாவது ஷட் டவுன் பட்டனை கிளிக் பண்ணாங்க. பட் ஷட் டவுன் ஆகலை. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங், அதாவது இப்போ நார்மலாக வந்து அது ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, ஒரு பவர் வந்து ஒரு ஹீட்டை ஜெனரேட் பண்ணிட்டு இருந்துச்சுல இந்த ரியாக்டருக்குள்ள, அது என்ன ஆச்சுன்னா அதிகமாயிடுச்சு. ஏன்னா கிராஃபைட் இருக்கிற கண்ட்ரோல் ராட்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிராஃபைட் இருக்கிற டிப்ஸில் வந்து இந்த கண்ட்ரோல் ராட்ஸில் வந்து டிப்ஸில் வந்து கிராஃபைட் இருந்திருக்கு. இந்த கிராஃபைட் வந்து என்ன பண்ணுன்னா இனிஷியலாக இந்த ப்ராசஸை ஊக்குவிக்கும் விதமாக வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். அதாவது இந்த நியூட்ரான்ஸ் வந்து போய் இன்னொரு இதை டச் பண்ணி வந்து அதிக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதில்ல, அதை வந்து 100 டைம்ஸ் அதிகமாக்கி விட்டுருச்சு. நார்மலாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஹீட்டை விட அதிகமாக 100 மடங்கு அதிகமாக வந்து அது ஆன் த ஸ்பாட்டில் வந்து ஒரு செகண்டில் வந்து அது இவ்வளோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டதுனால நியூக்ளியர் ரியாக்டரால தாங்க முடியாமல் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கிராக் விடவும் அந்த ராட்ஸ் இருக்குல்ல, யுரேனியம் 235 ஃபியர் ராட்ஸ்னு சொல்லுவாங்க, இது என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் நல்லா கிராக் விட்டு உடஞ்சி என்ன ஆயிடுச்சு, ஸ்டீம் போகிற அந்த பைப் உடஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, அங்கே இருக்கிற காங்கிரீட் சீல்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு. இது மூடி வச்சிருக்கிற அவ்வளோ வெயிட்டான ஒரு மூடி அதுவுமே வந்து வெடிச்சு அந்த இடமே ஹோல் பிளாஸ்ட் ஆகி அது மூலயமா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த யுரேனியம் வந்து உடையும் போது நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதில்ல. அதில் ஒன்று தான் வந்து அயோடின் 131 அப்புறம் சீசியம் 137. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரேடியோ ஆக்டிவான பொருட்கள். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா காற்றுல ஃபயர் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த கிராஃபைட்டும் ஹைட்ரஜன் கேஸும் சேரும் போது என்ன ஆயிடும்னா ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகிடும். இந்த ஃபயர்னால ஃபுல்லாக அட்மாஸ்பியரில் ஃபுல்லாக வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது ஸ்ப்ரெட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஆன் த ஸ்பாட்ல இருந்த மக்கள், அதாவது ஆன் த ஸ்பாட்ல அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் வந்து தோல் உறிஞ்சு அவங்களோட தோல் வந்து உறிஞ்சு அவங்களோட ஜெனட்டிக்கலாக அவங்க வந்து டக்குன்னு வந்து அவங்களோட செல்லெல்லாம் வந்து செத்து போய் அவங்க தோல் உறிஞ்சு பயங்கரமான ஒரு நரக வேதனையை வந்து அனுபவிச்சு அவங்க செத்து போயிட்டாங்க. அண்ட் இது வந்து தூரத்தில் பரவுறது வரைக்குமே யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு வெடிப்பு உருவாயிருக்கு, அவ்வளோதான். 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற யாருக்குமே அது வந்து பெருசாக தெரியலை. அங்கே நடந்தவங்களுக்கு அவங்க எல்லாருமே அப்போவே செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் எவாக்குவேஷன், அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ரேடியோ ஆக்டிவ் விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியல. அவங்க நார்மலாக அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு 36 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து எவாக்குவேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடப்பட்ட நேரத்திலே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து சுவாசிச்சுட்டாங்க. ஏன்னா இது வந்து காற்றுல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா காற்றுல வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ், ஃபுட்டில் அப்புறம் வந்து தண்ணியில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அது கலந்துருச்சு. அண்ட் இது குடிச்ச மக்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து குட்டியாக வந்து இருக்கும். அது வந்து பெருசாக டெவலப் ஆயிருக்காது இல்லை. அயோடின் 131 ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்களோட தைராய்டு கிளாண்ட் செல்ஸ்க்குள்ளே போய் அங்கே வந்து கேன்சரை வந்து உருவாக்கிடுச்சு. ஆனால் இது வந்து ஷார்ட் டேர்மாக நடக்கும், அதாவது லாங் டேர்ம் ப்ராசஸ். அதாவது மெதுவாக வந்து அவங்களுக்கு அந்த கேன்சர் வந்து உருவாயிடுச்சு. பட் சீசியம் 137 வந்து ஒரு லாங் டேர்ம் எஃபெக்ட் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா சீசியம் 137 ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி ஸ்கின்னில் இருக்கிற ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்ஸ், அதாவது டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்ட் 2 ஸ்ட்ராண்டாக இருக்கும். அந்த ஸ்ட்ராண்டை வந்து 2ஆக பிரித்து அந்த இடத்துல ஸ்கின்னே மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும். ஸ்கின்னை வந்து ஸ்கின்னோட செல்ஸை வந்து சாகடிச்சு அது மறுபடியும் ரீஜெனரேட்டே ஆகாத அளவுக்கு மாற்றி அங்கே பிறக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஜெனட்டிக்கலான டிசார்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து மாறுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த சீசியம் 137 வந்து மண்ணிலே வந்து ரொம்ப நாள் இருக்கும். இந்த அயோடின் 131 மாதிரி வந்து நார்மலாக ஒரு 30 வருஷத்துலலாம் போகிற மாதிரி ஒரு இது கிடையாது. அதனால அங்கே இருக்கிற மண் எல்லாமே வந்து ரெட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வந்து மாறிடுச்சு. ஸோ இவங்க வந்து பண்ண மிஸ்டேக் என்னன்னா பவரை ஸ்டார்டிங்கில் கம்மியாக கொடுத்தது, ப்ளஸ் கண்ட்ரோல் ராட்ஸை அவங்க அதிகமாக வெளியில் எடுத்துட்டாங்க, உள்ளே வச்சுக்கல. அண்ட் வந்து ரியாக்டர் வந்து அன்பேரபிளான கண்ட்ரோலில் இருந்துச்சு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை அவங்களால. அண்ட் வந்து கூல் அண்ட் வாட்டர் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் ரியாக்ஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் கண்ட்ரோல் ராடில் கிராஃபைட் இருந்ததுனால அது உள்ளே இறங்கினதுமே ரியாக்ஷனை 100x டைம்ஸ் வந்து கூட்டி விட்டுருச்சு. ஸோ இந்த கூட்டி விட்டதுனால அது வந்து பயங்கரமான ஒரு பிளாஸ்டாக மாறி இப்போ செர்னோபில்ல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் ரியாக்டர் வந்து வெடிச்சா நடக்கிற விஷயங்கள். இதை ஏன் நான் இப்போ
சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நடக்கிற வார், அதாவது இஸ்ரேல் USA வெர்சஸ் ஈரான், இந்த வாரில் வந்து நியூக்ளியர் ரியாக்டரை யாராச்சும் ஒரு கண்ட்ரி யாராச்சும் ஒருவேளை ஈரான் வந்து இஸ்ரேலோட நியூக்ளியர் ரியாக்டர் பவர் பிளான்ட் அடிக்கலாம், மேபி வந்து US அண்ட் இஸ்ரேல் வந்து சேர்ந்து வந்து ஈரானோட நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸ் அடிக்கலாம். என்ன அடிச்சாலும் அங்க நடக்க போறது இந்த விஷயம் தான். அதாவது அங்க வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சா இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னா அது லாங் டேர்முக்கு அங்க வந்து போகவே போகாது. இப்போ வரைக்கும் செர்னோபில்ல பெரிய வந்து ஆள் நடமாட்டம் கிடையவே கிடையாது அங்க வந்து மோஸ்ட்லி இப்போ வரைக்கும். ஆனா வந்து வைல்ட் அனிமல்ஸ், அதாவது வூல்ஃப், ஃபாக்ஸஸ், இந்த மாதிரி சிலது மட்டும் அங்கே வந்து இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பட் மனிதர்கள் யாரும் இன்ன வரைக்கும் அங்கே வாழ முடியல. ஏன்னா அங்கே இன்னுமே அங்கே ரேடியோ ஆக்டிவோட தாக்கம் இருக்கு. எப்போ நடந்த விஷயம் இது? ஏப்ரல் 26, 1986 நடந்த விஷயம். இப்போ 2026 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அங்கே ஆள் நடமாட்டம் இல்லை. அப்போ எத்தனை வருஷமா இது வந்து அங்கே தாக்கத்தை கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஈரான்லயோ இஸ்ரேலையோ எங்க நடந்தாலும் பாதிக்கப்பட போறது பெரிய தொகையான மக்கள் தான் இதுல வந்து பாதிக்கப்பட போறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட எத்தனை வருஷம் போனாலும் அங்கே பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதே விஷயம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஜெனட்டிக்கலாக ஏதோ ஒரு நோயோட தான் பிறப்பாங்க. இதுதான் வந்து ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து நியூக்ளியர் பாம்பு வெடிச்சப்போ நடந்த விஷயம். இப்போ வரைக்குமே அங்கே பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலாக நிறைய நோய் இருக்கு. இதை நம்ம கண்கூட இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒரு நியூக்ளியர் பவர் ரியாக்டர் வெடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இதை நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப், அப்புறம் வந்து ஒரு லைக், அப்புறம் ஒரு ஷேர் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் வந்து எனக்கு இது மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு புது புது விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கும். அண்டில் தென் பை.